தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி கோவில் அவங்க நோக்கம் என்னன்னாக்க, ஒரு கோவிலை கண் வச்சாங்கனாக்க இந்த கோவிலேருந்து எப்படி பணம் சுரண்டலாம், இது ஒரே நோக்கம், வேறு நோக்கமே கிடையாது. தலைமை நீதிபதி மாண்புமிகு சஞ்சய் கிஷன் கௌல் அவர் எவ்வளவோ அவர் இன்டர்வியூ ஜட்ஜ்மெண்ட்ஸில் பலமுறை அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் எந்த விதமான அவங்களுக்கு ஸ்கில்ஸோ திறமையோ கோவில் பராமரிக்க திறமை கிடையாது. மானம்பாடியில் ஒரு சிவன் கோவில் அதுவும் கொஞ்சம் சிதிலமடைந்திருந்தது, அதை புனரமைக்கணும்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக இடித்து தள்ளி அங்கே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் ஒரு மூலையில் ஷெட்டில் போட்டு இன்னமும் அது ஒன்றும் பண்ண முடியாமல் கிடக்கு. அங்கே லோக்கலாக விசாரிச்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது வந்து இந்த கான்ட்ராக்டர் லோக்கல் பெயிண்டர்ட்டு கொடுத்துட்டாங்க ஐயா, அதனால தான் இடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி கண்ணாபின்னா இடிச்சு வச்சுருக்காங்க. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஹெச்ஆர்என்சியின் வேலை என்ன, ஹிந்து அறநிலையத்துறை கோவிலில் என்ன பண்ணுது, என்ன மாதிரியான நிர்வாக குளறுபடிகள் நடைபெறுகிறது, அவர்களுடைய அத்துமீறல்கள் என்ன, ஆக்கிரமிப்பு என்ன, இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து நாம் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜனுடன் பல வாரங்களாக தொடர்ந்து உரையாடி கொண்டு வருகிறோம். இந்த வார நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், தஞ்சை மாவட்டம் சோழராண்ட பூமி, அங்கே இருக்கக்கூடிய சக்கரப்பள்ளின்னு அந்த ஊர் பெயர் சார். அந்த ஊர்லேயே சக்கரகேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. இது குறித்து உங்களோட உரையாடலன்னு ஒரு கிளான்ஸு பார்க்கும்போது அது வந்து முதலாம் ஆதித்த கரிகாலன் காலத்தில் தொடங்கப்பட்டதாகவும் அந்த கோவில் முடிக்கப்பட்டது முதலாம் பராந்தகன் காலத்தில் தான் அந்த கோவில் முடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க சார். பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தேன் சார், அதில் இருக்கக்கூடிய சூரிய தேவருக்கென்று முதலாக இந்தியாவிலேயே ஒரு சன்னதியோடு அமையப்பட்ட கோவில்னு அதில் பத்திரிகையில் போட்டிருக்காது. எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. அவருடைய சன்னதியே அங்கே இல்லை, அது சிலைகள் தலைப்பகுதியும் கால் பகுதியும் உடைக்கப்பட்டு கோவில் பிரகாரத்தில் ஏதோ ஒரு மூலையில் அது வந்து சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சார். இப்போது நிறைய கோவில்களில் வந்து சிலைகளையே காணோங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டில் இது இப்போ உங்களை போன்றவர்கள் திரு டிஆர் ரமேஷ் போன்றவர்கள்லாம் போராடக்கூடிய இந்த காலத்திலேயுமே அதனுடைய மெயின்டெனன்ஸை பற்றி கவலைப்படாமல் அதை வந்து சிதிலமடையக்கூடிய நிலைமையில் தான் அதை வச்சுருக்காங்க. இப்போது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இதுக்கான போராட்டம் உங்கள் மூலமாக எப்படி தொடர்கிறது சார்? இது வந்து நம்ம இங்கே போராட்டம் கோவில்கள் சிதிலமடைகின்றன, அதை சரிவர பராமரிக்காமல் இருக்காங்க அப்படின்னு ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 2013 அப்போது இருந்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கௌல் அவர்கள், மதிப்புக்குரிய அவர்கள், ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் மகாபலிபுரத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த சிற்பங்கள்லாம் பக்கத்துலேயே ஒரு ரோடு போட்டிருக்கு, அந்த ரோடில் ஏதாவது ஆபத்து நடந்தாக்க அந்த சிற்பங்கள் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு சுவோமோட்டோ கேஸ் எடுத்தார். அந்த கேஸ் எடுத்தபோது நாங்கள் பல கோவில்கள் ரினோவேஷன் அப்படி சொல்லிட்டு அதை கெடுக்கிறாங்க, இடிக்கிறாங்க அப்படின்னு நாங்களும் அந்த கேஸில் ஜாயின் பண்ணோம். முதலாக நீங்கள் சொன்னது, ஒரு கோவிலில் ஒரு சூரியனார் சன்னதி காணாமல் போயிடுச்சிங்க, அங்கே கல்வெட்டு இருக்குது, அந்த கல்வெட்டுப்படி அங்கே தனியாக ஒரு சூரியனாருக்கு இந்தியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட சூரியனார் கோவில்னு அங்கே கல்வெட்டில் இருக்குது. இந்த ஹெரிட்டேஜ் கேஸு சொல்லப்படும் கேஸு 574ன்னு சொல்கிறது கேஸு, அதில் வந்து 2014 கிட்டத்தட்ட 10-11 வருஷம் முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு கோயில் எடுத்தது பழவேற்காடு ஆதிநாராயண பெருமாள் கோவில். அதில் வந்து சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் அங்கே இருக்க மீனவர் மக்கள் அந்த பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி இருந்ததுனால அங்கே ஒரு புதருக்குள்ளே மறைந்திருந்த கோவிலை அவங்க கண்டுபிடித்து அந்த புதரெல்லாம் அகற்றி ஓரளவுக்கு அவங்க உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியல, ஏன்னா பெரிய விஷயம் அது, பழைய கோவிலில் மீட்டுறதுனாக்க. அப்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, ஹெச்ஆர்என்சிகிட்ட போய், எனக்கு ஐயா இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் இருக்குது, நாங்கள் வழிபட விருப்பம் இருக்குது, நீங்கள் இதை புனரமைத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹெச்ஆர்என்சிக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க கையில் லட்டு கொடுத்த மாதிரி. ஏன்னாக்க
இந்த விஷயம் வந்த உடனே இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உடனே அவங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்ட்ஸ் வரும், ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி சில ரினோவேஷன், கன்சர்வேஷன், அதுக்கெல்லாம் உடனே அந்த கோவில் அந்த லிஸ்ட்டில் போட்டு அந்த கோவில் பேரில் கிட்டத்தட்ட 50லேருந்து எக்ஸாக்ட் அமௌண்ட் என் கையில் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி வாங்கி அதை புனரமைக்கும் நோக்கத்தோடு வாங்கினாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த புனரமைப்பு நடக்கலை, இன்னும் மோசமாக செல்லமடைந்திருக்கு. இவங்க தவறான ஒரு சாட்சியம் சொல்லி பணத்தை வாங்கியிருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு புனரமைப்பு பணம் பெறணும் அப்படின்னாக்க அந்த கோவிலோட என்ன சிச்சுவேஷன், என்ன ஸ்டேட்டஸு, அங்கே பழமை வாய்ந்த ஏதாவது சிற்பங்கள், கல்வெட்டுகள் இருக்கான்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே பழமை வாய்ந்த சிற்பங்களும் இல்லை, கல்வெட்டுகளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கோவிலில் ரொம்ப பழமை வாய்ந்த ராமாயணா பேனல் இருக்குது, பல கல்வெட்டுகளும் இருக்குது. அப்படி இருந்தும் பொய் சொல்லி பணத்தை வாங்கி அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்க சிமெண்ட்டை போட்டு கடற்கரை ஓரமாக இருக்க அந்த காலத்தில் இது எல்லா கோவிலுமே கருங்கலை தான் கட்டுவாங்க, சிமெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பழவேற்காடு கோவில் கடல் பக்கத்தில் இருக்குது, அங்கே சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க. என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 5-6 வருஷத்தில் கடல் காட்டுப்பட்டு கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நல்ல கோவில் நிறைய இருந்தது. அதுவும் இந்த பர்டிகுலர் கோவில் வந்து கீழ் மட்டத்தில் கருங்கல் யூஸ் பண்ணாமல் அவங்க லேட்டரைட் அப்படி ஒரு சேவப்பு கல் கேரளா ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லேட்டரைட்டில் கட்டப்பட்ட கோவில் 2 கோவில் தான் இந்த பக்கம் இருக்குது. ஒன்று நம்ம நாட்டில் இங்கே பழவேற்காடில் ஒன்று, இன்னொன்று இந்தோனேஷியா அந்த ஏரியாவில் ஒரு கோவில் இருக்குது. தமிழ்நாட்டிலே இது ஒரு கோவில் தான் இருக்குது, லேட்ரைட் கோவில். லேட்ரைட் கல்லால் கட்டப்பட்ட இந்த ஒரு கோவில் தான். இதே மாதிரி கோவில் இந்தோனேஷியா இருக்குது, அவங்க ரொம்ப நல்லா பராமரிச்சிருக்காங்க. இது எது சொல்ல வரேன்னாக்கா, எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் சூரியனால் சன்னதி காணாமல் போகிற பெரிய விஷயமே இல்லை. இவங்க பணத்தை வாங்கி நாங்கள் இதை சீரமைப்போம், ஒவ்வொரு கல்லாக பிரித்து திருப்பி கட்டமைப்போம் சொல்லிவிட்டு பழசெல்லாம் இடித்து, இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நுழைவாயிலில் பெரிய கோபுரத்துக்கு அடிமட்டமான அந்த இது ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபவுண்டேஷன் பெரிய ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனும் இன்றைக்கி போய் பார்த்தாக்கா அது ஃபுல்லாக இடிச்சு தட்டாங்க. அதை எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, தமிழ்நாடு HRNC கோவில் அவங்க நோக்கம் என்னன்னாக்க, ஒரு கோவிலை கண் வச்சாங்கனாக்க இந்த கோவிலேருந்து எப்படி பணம் சுரண்டலாம், இது ஒரே நோக்கம், வேறு நோக்கமே கிடையாது. அதே மாதிரி இது மட்டும் இல்லை, நம்ம பல முறை பேசியிருக்கோம். திருவண்ணாமலையில் இடும்பனார் கோவில் 2 கோவில் இருந்தது. அந்த கோவில் இருக்குது அப்படின்னு ஜிபிஎஸில் கூட அவங்க சாட்சின்னு சொன்னாங்க. இதில் என்ன விசித்திரமான விஷயம்னாக்க, 2002 காலகட்டத்திலேயே சட்டசபையில் மாண்புமிகு H. ராஜா அவர்கள் இந்த மாதிரி 2 கோவில்கள் காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தபோது, அப்போ இருந்த மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறீர்கள், அங்கே கோவில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் போய் அங்கே பார்த்துட்டு வரோம் சொல்லி, அடுத்த வாரமே ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மை, கோவில் இல்லாமல் காணாமல் போயிடுத்து, அதை நாங்கள் மீட்டெடுக்கிறோம், விசாரித்து அது என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. 23 வருஷம் ஆகிடுது. 23 வருஷம் கழித்து இன்னமும் கோவில் இருக்குதுன்னு ஜிபிஎஸில் அவங்க பதிவு போடுறாங்க. 2வது. 3வது, சேலம் பக்கத்தில் நசீனூர்னு ஒரு ஊர், அங்கே ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு முன்னாடி நல்ல மண்டபம், இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல கருங்கலால் கட்டப்பட்ட முன்மண்டபம். திடீர்னு பார்த்தா முன்மண்டபமாக காணாமல் போயிடுது. அங்கே போய் கேட்டாக்க, இல்லை சார் இது யாருக்குமே தெரியாது, எப்படி காணாமல் போயிடுதுன்னு, இரவோட திருடின்னு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் கூட போட்டுக்கிறோம். மண்டபம் காணோம்னு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு சார், போடப்பட்டிருக்கு. அது ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமாக கிடக்கு. அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, கும்பகோணம் பக்கத்தில் மானம்பாடின்னு ஒரு ஊர், அங்கே ரொம்ப பழமையை வாய்ந்த ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோவில். அதுவும் அந்த கோவில் எப்படின்னு கேட்டாக்க, நம்ம தஞ்சை மாவட்டத்தில் சோழர் காலத்து கோவில் எப்படின்னாக்கா, அவங்க ராஜகோபுரம் இருக்காது. ராஜகோபுரங்கிற கான்செப்ட் வந்து விஜயநகர் கிங்டம் வந்து அவங்க விமானமே ரொம்ப பெருசாக கட்டுவாங்க. இந்த தஞ்சை கோயில் உதாரணம், சோழர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு நல்ல உதாரணம். அந்த மாதிரி அதே பாணியில் மானம்பாடியில் ஒரு சிவன் கோவில், அதுவும் கொஞ்சம் சிதிலமடைந்திருந்தது. அதை புனரமைக்கணும்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக இடித்து தள்ளி, அங்கே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் ஒரு மூலையில் ஷெட்டில் போட்டு
இன்னமும் அது ஒன்றும் பண்ண முடியாமல் கிடக்கு. அங்கே லோக்கலில் விசாரிச்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது வந்து இந்த கான்ட்ராக்டர் லோக்கல் பெயிண்டர்ட்டு கொடுத்துட்டாங்க ஐயா, அதனால தான் இடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி கண்ணாபின்னா இடிச்சு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மனசு சங்கடப்படுறது. அங்கே இருக்கிற எல்லா சிவன் கோவிலையும் இப்போ அந்த கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி லிங்கோத்பவர் அப்படிங்கிற ஒரு சிற்பம் இருக்கும். அது ரொம்ப ஒரு சித்தாந்தம் வாய்ந்த ஒரு சிற்பம் அது. அந்த லிங்கோத்பவரை பேத்து எடுத்து ஓரமாக, அதுக்கு ஷெட்யூல் கிடையாது, அப்படியே தழையில் கிடக்கு. வெயில் மழை எல்லாத்துலேயும் அது கிடக்கு. ஏன் இது 1000 வருஷத்துக்கும் அதிகமாக உள்ள கோவில். இந்த மாதிரி நம்ம கதை சொல்லிகிட்டே போகலாம். இது இந்த இடத்துக்குலாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க இல்லையா சார்? இது வானம்பாடி, நாங்கள் ஃபஸ்ட்டு பழவேற்காடு நாங்கள் போயிருந்தோம். அந்த பேசிஸில் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து தாக்கல் செய்தது தான் நாங்கள் எங்கள் குரூப்பில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து அந்த 574 கேஸில் இம்ப்ளீட் ஆனார். அந்த பழவேற்காடு வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வாங்கினது, ஸ்டே ஆர்டர் ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் பழவேற்காடு டெம்பிள். அதுக்கு பிறகு 75 அறிக்கைகள் மாண்புமிகு நீதியரசர் ஆதிகேசவலு மற்றும் மகாதேவன் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கை கூட அவங்க இன்னும் செயல்படவில்லை. அப்படி இருக்கும்போது அது ஹெரிட்டேஜ் கமிஷனை வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தலைமை நீதிபதி மாண்புமிகு சஞ்சய் கிஷன் கௌல் அவர் எவ்வளவோ அவர் இன்டர்வியூ ஜட்ஜ்மெண்ட்ஸில் பல முறை அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஹெச்ஆர்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் எந்த விதமான அவங்களுக்கு ஸ்கில்ஸோ திறமையோ கோவில் பராமரிக்க திறமை கிடையாது. கோவில் பராமரிக்கணும்னாக்க ஒரு ஏஎஸ்ஐ போன்ற நிறுவனத்துக்கு அட்வைஸ் கேட்டு தான். இதே தான் நம்ம பொன்மாணிக்கவேலும் சொல்லியிருக்கிறாரு, நீ கோவில் புனரமைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான திறமை கிடையாது, கோவில் புனரமைக்கணும்னாக்கா நீங்கள் ஏஎஸ்ஐ அட்வைஸ் கேளுங்க அப்படின்னாங்க. இந்த ஆதிகேசவலு இந்த 574 கேஸ் வந்த பிறகு சஞ்சய் கிஷன் கௌல் அவர் இருந்த காலகட்டத்திலேயே ஒரு ரினோவேஷன் கமிட்டின்னு போட சொன்னாங்க. அந்த ரினோவேஷன் கமிட்டி இப்போது 100 200 250 பேர் இருக்காங்க போல் இருக்குது. அவங்க பர்மிஷன் வாங்கி தான் போடணும்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு இப்போ கோவிலில் இப்போ ட்ரஸ்டீஸே இல்லாமல் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் அந்த கமிட்டியும். இப்போ திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் வந்து அந்த தஞ்சை கோவில் சக்கரப்பள்ளி கோவிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஊர் மக்களோட. அப்போது அவர் சொல்லும்போது இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காரு, சார் இந்த கன்சர்வேஷன் விங்குன்னு சொல்லிட்டே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அண்டர் ஹெச்ஆர்என்சி கைடன்ஸில், அதுவே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது, சுமார் 224 அதிகாரிகள் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு சார். கன்சர்வேஷன் விங்குன்னு கிடையாது, கன்சர்வேஷன் கமிட்டின்னு போட சொன்னாங்க. இந்த 574 கேஸில் இன்டர்வியூ ஆர்டராக நீங்கள் எந்த கோவில்லையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, கோவில் ஹெச்ஆர்என்சின்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் என்னென்னு கேட்டாக்க, ஒரு கோவில் எடுத்தாக்க அவங்க வந்து அந்த கோவிலை புனரமைக்கிறோம், ரினோவேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பணம் செலவிக்கிறாங்க. இந்த புனரமைப்பில் சிற்பங்கள், கல்வெட்டுகள், விக்கிரகங்கள்லாம் காணாமல் போகிறது, டேமேஜ் ஆகுது. அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட திறமை கிடையாது. அதனால் ஒரு கன்சர்வேஷன் கமிட்டின்னு போட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மாதிரி கோவில் இந்த நிலைமையில் இருக்குது, இதை நாங்கள் புனரமைக்கிறோம், கன்சிடர் பண்ணுறோம், அவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் வேலைப்பாட ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க டிபார்ட்மெண்ட்டில் சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி தான் இருக்காங்க, கன்சர்வேஷன் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மேற்கூரை என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணி செஞ்சோம். அந்த கமிட்டி தான் இது, கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் ஓடிட்டு இருக்கும்போது முனைவர் டாக்டர் நாகசுவாமி அவர்கள் அப்போவே என்ன சொன்னார்னாக்க, ஒரு இதுக்குள்ளேயே ஒரு கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட் அமைக்கணும், நல்ல ட்ரெயின்டு கன்சர்வேஷனிஸ்ட் ஹெச்ஆர்என்சி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது இந்த நடந்த மாதிரி தெரியல. இந்த ஆர்டர் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஆர்டர். ஆனால் இன்னி வரைக்கும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் கன்சர்வேஷனுக்குன்னு கிடையாது, கன்சர்வேஷன் கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியை பரிந்துரைக்கும், அந்த பரிந்துரை படி அவங்க செயல்படணும். ஆனால் செய்கிறதில்ல. அந்த கமிட்டியை ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் நடந்துருக்கு. இப்போது நீங்கள் சொன்னீங்க சார், மானாமேடு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் மானம்பாடி சொல்லியிருந்தீங்க, பழவேற்காடு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த கோவில்களின் நிலையோடு சேர்த்து இப்போது பாபுராயன்பேட்டை கோவிலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் சார். சமீப காலங்களில் இப்போ சமூக வலைதளங்களில் வேறாயிட்டு ஸ்ரீ டிவிலேருந்துமே ஒரு டாக்குமெண்ட்ரி நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்குமே ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகும் இன்னும் ஹெச்ஆர்என்சி அதை ரினோவேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கலைன்னு சொல்லிட்டும். இப்போ ஹெச்ஆர்என்சி எப்படின்னு கேட்டிங்கனாக்க ரொம்ப பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னாக்கா அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட மாட்டாங்க. பல முறை பார்த்துருக்கோம். இந்த கோவில் காணாமல் போன விஷயம் மட்டும் இல்லை,
இந்த கோவில் நிர்வாகத்துலேயுமே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கக்கூடாது. ஆனாக்க 60-70 ஆண்டுகளாக இருக்காங்க. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எதிர்த்து செயல்படுறாங்க. சமீபத்தில் நம்ம பேசியிருக்கோம், நம்ம 75 டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 574 அப்படிங்கிற கேஸில் ஆதிகேஷவலு மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன்று கூட ஃபாலோ பண்ணுறதில்ல. இவங்க எதுக்குமே உட்படாமல் செயல்படுறாங்க. ஆனால் வெளிப்பூச்சி மட்டும் அவங்க நெத்தியில் விபூதி இட்டுண்டு திருநீர் போட்டு உள்ளே போய் பயபக்தியோட வேஷ்டி கட்டிட்டு தாடி வளர்த்து நிற்கிற மாதிரியும் கோவிலை பாதுகாக்கிற மாதிரியும் வெளிப்பூச்சி தானே தவிர, இவங்க கோவில் நல்லபடியாக பராமரித்து பக்தர்களுக்கு அங்கே வந்து அவங்க மனநிறைவு பெறணும் அந்த நோக்கத்தோடு செயல்படுறது கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ இந்த சிதிலமடைந்து இருக்கக்கூடிய சிலைகளுக்கு இதுக்கு என்ன தான் சார் மாற்று வழி? இப்போ இதை எப்படி தான் பேணி பாதுகாக்கிறது? இப்போது நல்ல கேள்வி. சிலைகள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் நம்ம அதை. ஒன்று கருங்கல் சிலைகள். பல கோவில்களில் புனரமைப்பு, ரினோவேஷன் அப்படின்னு பல சிலைகள்லாம் இடித்து ஓரந்தள்ளியெல்லாம் பண்ணிருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த உற்சவ மூர்த்திகள் சொல்லப்பட ஐம்பொன் சிலைகள் நிறையா இருக்குது. அது திருட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பல ஐக்கன் சென்டர் அப்படின்னு ஒரு கோடவுன், 5-6 கோடவுன் அங்கே வச்சுருந்தாங்க. இதில் வந்து பல கோடவுன்களில் உள்ளே இருக்கிற அந்த ஐம்பொன் சிலைகள் உண்மையாக இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன் இந்த கேள்வி எழும்புறதுனாக்க, பந்தநல்லூரில் ஒரு ஆய்வு செஞ்சபோது அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு உள்ள அந்த சிலை உள்ள பாதி சிலைகள் டூப்ளிகேட்னு தெரிய வந்தது. அந்த ஆய்வின் போது நீங்கள் இருந்தீங்க? நாங்கள் இல்லை. அப்போ டாக்டர் நாகசுவாமி ஐஐடி ஒரு ப்ரொஃபஸர் 2 பேர் போயிருந்தாங்க. அப்போ அந்த இன்னொன்று என்னன்னாக்க, இந்த ஐக்கன் சென்டர்லலாம் சாதாரணமாக நீங்கள் சிலை எடுத்து வச்சிங்கனாக்க, இந்த சிலைகள்லாம் எங்கேருந்து வந்தது, எந்த கோவில் இருந்தது, இங்கிலீஷில் ப்ராவனான்ஸ்மாங்க, அதாவது எந்த காலகட்டத்துக்கு உள்ள அந்த சிலைகள், அந்த சிலைகள் ஒரு விலை மதிக்கத்தக்க விலை மதிப்பு இல்லாத ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ப்ரைஸ்லெஸ் ஆர்டிகல்ஸ், விலை மதிப்பு போட முடியாது அதுக்கு. அப்படி இருக்கும்போது அதை நம்ம பாதுகாக்கிற ஒரு மனப்பான்மையே வேறு மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படி இஷ்டத்துக்கு ஒரு டாடா ஏஸ்லேயோ இதுலேயோ போட்டு வள்ளி போட்டு கொண்டு வந்து ஐக்கன் சென்டரில் ஷெல்ஃபாக வச்சுட்டு, இன்றைக்கி தேதியில் திருவற்றியூர்லையோ திருவாரூர்லையோ அந்தந்த விக்கிரகங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போகணும்னு சொன்னாக்கா தெரியாது உங்களுக்கு. இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்தே நம்ம மீட்டு வரக்கூடிய இது சிலர் கூட பல இடங்களில் எந்த கோவிலுக்கு போகணும் கூட தெரியாமல் இருக்குது. இப்போ அது எந்த கோவிலுக்கானதுங்கிறதே தகவல் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஆமாம், அதான் உண்மை. ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்தே கோவில்களை பாதுகாக்கணும்னு அந்த சட்டம் இது. எந்த விஷயத்தில் பாதுகாத்தாங்கன்னு சொல்லிட்டேன். இவங்க கோவில் சொத்துக்களை பாதுகாக்கல, கோவில் கட்டுமானங்களை பாதுகாக்கலை, கோவில் விக்கிரகங்களை பாதுகாக்கலை, கோவில்களோட நடைமுறைகளை பாதுகாக்கலை. அவங்க இஷ்டத்துக்கு குடமுழுக்குங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இந்த பூஜை 6 கால பூஜை ஒன்றும் நடக்கிறதில்ல, மந்திரங்கள் மாற்றுறாங்க, பழக்க வழக்கங்கள் மாற்றுறாங்க. எந்த விதத்தில் கோயில்களை பராமரித்தாங்க? வந்தது என்னமோ கோவில் சொத்துக்களை பராமரிக்கணும் வந்தாங்க. கோவில் சொத்துக்களை பராமரிக்க முடிஞ்சது அவங்களால? அதுக்கான உரிய வருமானத்தை ஈட்ட முடிஞ்சது அவங்களால? முடியலை. சார், நீங்கள் ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறீங்க. ஆனால் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களோ இது தெய்வமே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. கோவில்களில் இருக்கக்கூடிய நகைகளை உருக்கி டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அது ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கான வருமானத்தை கோவில்களுக்கு ஈட்டி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் மேற்கொண்டிருக்கோன்னு அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் கோவில்கள் நகைகளை உருக்கி சொல்லாங்கல்ல, ஒரு சின்ன கேள்வி. சட்டப்படி செக்ஷன் 29 ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும்னு சட்டம் சொல்கிறது. 29 செக்ஷன் என்ன சொல்கிறதுனாக்க ரெஜிஸ்டர்மாங்க. செக்ஷன் 29 ரெஜிஸ்டர். இந்த செக்ஷன் 29 ரெஜிஸ்டர் ஒரு இன்வென்ட்ரி ரெஜிஸ்டர் மாதிரி. நீங்கள் கோவிலை கையெடுக்கும்போது அந்த கோவிலோட நிலைமை என்ன, அதோடைய சொத்துக்கள் என்ன, அசையா சொத்துக்கள் என்ன, பர்மனன்ட் சொத்துக்கள் என்ன. இது இந்து அறநிலையத்துறை ஒரு கோயிலை கையகப்படுத்தும் போது அதை இன்வென்ட்ரி மாதிரி எடுக்கணும். அது இதை எடுத்துட்டு அது எவ்ரி 10 வருஷம் அதை திரும்பவும்
என்ன அப்டேட்டு, அது செக்ஷன் 30 சொல்லுது. இவங்ககிட்ட ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி, எத்தனை கோவிலுக்கு செக்ஷன் 29 படி உங்களுடைய ரெஜிஸ்டர் எடுத்த இயரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? உதாரணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 1930s 38 39 அந்த வாக்கில் இவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. உங்கள்கிட்ட கேளுங்க, செக்ஷன் 29 ரிஜிஸ்டர் எப்போ ரெடி பண்ணீங்க, எப்போ அந்த செக்ஷன் 29 ரிஜிஸ்டர் கமிஷனர் அப்ரூவல் வந்ததுன்னு கேளுங்க. 20 வருஷம் பண்ணல. இவங்க இருக்க லேட்டஸ்ட் ரிஜிஸ்டர் 64 58 நான் உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புகிறேன். அது நீங்கள் அது வரைக்கும் நடந்திருக்கா சார்? அப்போ 20 வருஷம் இல்லை, அதுக்கு முன்பு நடந்திருக்கா? ரிஜிஸ்டர் இல்லைங்கிறாங்க. ஒரு 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று, அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ரெடி பண்ணி அந்த ரெஜிஸ்டரில் போடப்பட்ட பொருட்கள் காணாமல் போய் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரெஜிஸ்டரும் காணாமல் போயிடலாம். போயிட்டு திரும்பவும் புது ரெஜிஸ்டர் 10 20 30 வருஷங்களுக்கு போட்டுக்கலாம். அந்த புது ரெஜிஸ்டர் டேட் தான் நம்மகிட்ட வந்திருக்கு ஆர்டிஐயில். இப்போது அப்போ இந்த ஆட்சி இதற்கு முந்தைய ஆட்சி அப்படி குறை சொல்லிட முடியாது. முன்பு இருந்தே அப்படிதான், அது ஒரு வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க. ஆமாம், காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம கதை சொல்ல போனாக்கா 1925 ஆரம்பிக்கணும். அப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரை எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் கோவில் சொத்துக்களை சூறையாடுறதுல அவங்க நிகர் அவர் தான். அவங்க ஒரு ஸ்பெஷல் ஆர்ட்டாகவே வச்சுருக்காங்க அவங்க. நேர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.